ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் டைமில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி அதை நல்லா தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆறுன அப்புறமா அது தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி மசிக்க வச்சுக்கோங்க. கூடவே நான் இது கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொரிஞ்சு கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை நல்லா கையால் பிசைஞ்சு தண்ணி எதுவும் விட வேண்டாம். சப்பாத்தி மாவு பிசைகிறது போல் பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை இப்போ 3 பாலாக உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கையால் உருட்டிக்கோங்க. உருட்டுக்கட்டையில் உருட்டிட்டு ஒரு கத்தி எடுத்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஷேப்புக்காக ஃபோக் எடுத்து அதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறேன். அப்போ அந்த ஷேப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி வச்ச அப்புறமா நம்ம இதை ஆயிலில் போட்டு பொரிக்க போகிறோம். இது உங்களுக்கு காரம் இதில் தேவைன்னா நீங்கள் பெப்பர் பொடி இல்லைன்னா மிளகாய் பொடி எல்லாம் சேர்க்கலாம். நான் இது பிள்ளைங்களுக்காக சேர்க்குறேன். ஏன்னா இதுக்கு நான் டொமேட்டோ சாஸ் செய்கிறதுனால இதில் காரம் எதுவுமே சேர்க்கலை. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை நான் மீடியம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறேன். ஒரு கோல்டன் கலரில் வருங்க. அந்த பதத்தில் வர டைமில் நம்ம இதை எண்ணெயை வடிகட்டி இதை எடுத்து வச்சிடலாம். அப்புறம் நான் வீட்டிலே டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் டீ கூட சட்டுன்னு செஞ்சிடலாம். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.